வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம நாட்டிங்ஹாம் சிட்டி சென்டரை மட்டும் தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சுற்றி பார்க்க போகிறோம். இது பார்ட் 1. பார்ட் 2 எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை மட்டும் அமுத்திடாதீங்க. வேறு எந்த பட்டனை வேணாலும் அமுத்திக்கோங்க. சரி, நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன்னே தெரில, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த கேமராவில் அந்த அளவுக்கு காட்டலைனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். அருவா அப்போ தேவைப்படாது, தேவைப்பட்டா அப்படின்னா வாங்கிக்கிறேன். இது அப்படி கேமராவை எடுத்து மூடனா ஒரு ட்ராம் வந்து நிற்கிது. இந்த ஊரில் ட்ராம் ரொம்ப சாதாரணமான விஷயம். அங்கே பார்க்கலாம் எங்கே பார்க்கலாம் வேணாலும் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு தடவை கூட நான் ட்ராமில் ஏறினதே இல்லை. அதுவும் ஏறலான்னு ட்ரை பண்ணேன், அதுவும் ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சு. சரி, ஒரு நாள் அது ஏறுவோமே, அது வரைக்கும் கேமராலேயாவது காட்டுவோம் அப்படின்றதுனால தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இது என்னமோ சன்லைட் ரொம்ப அழகாக இருந்தது, அதையும் எடுத்து போட்டேன். ட்ராம் ஸ்டேஷன் கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். இந்த போர்டில் வந்து நீங்கள் எப்போ ட்ராம் போகுது, எப்போ வருது, எப்போ நெக்ஸ்ட்டு வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது நம்ம எதுக்கு, நம்ம தான் ட்ராமில் ஏற போகிறது இல்லையா, அது வழியில் வந்தது பார்த்துக்கிட்டு போயிட வேண்டியது தான். இது என்ன பட்டனோ அது நமக்கு தெரியாது. இதுதான் ட்ராம் ஸ்டேஷனுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உக்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், உருண்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் ஸ்டேஷனு. அப்புறம் நம்ம சரி, இது ஒரே ஊரே ரொம்ப காலியாக இருந்தது, நம்ம தப்பாக போயிட்டோம் போல இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். அப்புறம் பார்த்தா நேரம் ஆக ஆக ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு எங்கே போனாலும் கிடச்சிடும். நீங்கள் எந்த பக்கம் போனோன்னு நீங்கள் வந்து தொலைஞ்சு போகணுன்ற எண்ணமே கிடையாது, எங்கே வேணாலும் போகலாம். இப்போ இந்த கையை காட்டுறேன்ல, அந்த பக்கம் போகிறேன்னு அர்த்தம். அப்புறம் இந்த பக்கம் போனீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு தெரியும். இப்படி இந்த சைடில் போனீங்கன்னா லெஃப்டா ரைட்டா ஸ்ட்ரைட்டா எல்லாமே தெரியும் இந்த போர்டில். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. இது வந்து ஆர்பிட்டோரியம் பார்க் அப்படின்றது அந்த மூலையில் அங்கே எங்கேயோ இருக்குது. ஒரு வீடியோவில் அதுவும் வரதான் செய்யும். இங்கே பாருங்க, கையை காட்டிட்டேன்ல, அப்போ அந்த வீடியோவில் வரதான் செய்ய போகுது. சரி, நம்ம காட்ட பாதையிலேயே போவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எங்கே இந்த பக்கமாக சிட்டி சென்டர் அண்ட் அட்ராக்ஷன்ஸ் அந்த வழியாக போகலான்னு இருக்கேன். சரி போவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது இருப்பாங்க. இன்னமும் யாருமே காணோம். அன்னைக்கு என்னது இது? இன்னைக்குன்னு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா, ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. என்னடா இது, ஒரு வேளை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டானுங்களோ திருப்பி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இல்லை. அப்புறம் பார்ப்பீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க என்ன அக்கப்போர் பண்ணுவானுங்கன்ட்டு. முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நாட்டிங்ஹாம் ட்ரெண்ட் யூனிவர்சிட்டி. இந்த சிட்டி சென்டரில் இருக்கிற ஒரு நல்ல யூனிவர்சிட்டின்னு சொன்னோம்னா நாட்டிங்ஹாம் ட்ரெண்ட் யூனிவர்சிட்டி தான். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு அவார்டு வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த போஸ்டரில் போட்டிருப்பானுங்க. அது நான் அவ்வளோ கிளியராக தெரியுமான்னு தெரில. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கணுன்னா ரொம்ப நல்ல இடம். பார்த்தீங்களா எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப பழைய பில்டிங்னு நினைக்கிறேன், ஆனால் எவ்வளோ பழசுன்னு தெரியாது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். பேண்டமிக்னால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாரும். இந்த கடையை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அதை திறந்து பார்த்ததே இல்லை. அப்போ எப்போ தான் திறக்க போகிறாங்கன்னு தெரில. இது கொஞ்சம் சிட்டி சென்டருக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைங்கள்லாம் இருக்கும். இந்த லென்ஸ் இது வேறு ஒன்று. இந்த கடைங்கள்லாம் இருக்கும். இப்போ இங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறார். சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் எப்படின்றது நான் அப்புறமா சொல்கிறேன். இது தாங்க, இந்த இடத்துல தான் இந்த வீடியோவும் ஆரம்பிக்குது, இந்த இடத்துல தான் இந்த வீடியோவும் முடிய போகுது. அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து சிட்டி சென்டர் கொஞ்சம் ஆரம்பம்னு சொல்லலாம். இங்கே கரீஸ் பிசி வேர்ல்டு இருக்குது. பக்கத்தில் ஒரு 5 ஸ்டார், ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலும் இருக்குது. அதை நான் அவ்வளோ கிளியராக காட்டலை இதில். ஆனால் இந்த பாருங்கள், அந்த ரெட் கலர் பில்டிங் அதுதான். இப்போ இந்த மெக்டானல்ட்ஸு ஒரு ஒன்றாவது இருக்கும் ஒரு தெருவுக்கு. நீங்கள் இந்த வீடியோலேயே எத்தனை பார்ப்பீங்க நீங்களே பாருங்கள். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, கிறிஸ்மஸ் தான் கொண்டாட முடியாமல் போகுது இங்கே. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும். அவங்க பாட்டு இதில் என்னால் ரொம்ப நல்லா இருந்தது அப்போ, அதனால் நல்லா எடுத்தேன். இது ஃபில்டர் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், பீஸா ஸ்டாம் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. இங்கே 4 பேர் வராங்க பாருங்கள். என்னடா அவன் கிறுக்க மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டே வராங்க. இந்த பையன் வருவான் பாருங்க, இப்போ ஒரு லுக் விடுவான். இந்த விட்டுட்டானா யாரா இந்த கிறுக்கன் இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. இங்கே அவ்வளோ பேர் யூடியூப் எடுக்க மாட்டாங்க போல இருக்குது.
பரவாயில்ல, நம்மளே முதல் ஆளாக இருந்துக்கிட்டு போவோம். எக்கச்சக்கமான கடைங்க இருக்கும் இங்கே. நீங்கள் என்ன கடை எடுத்தாலும் அங்கே இருக்கும். சீப்பான கடையும் இருக்கும், காஸ்ட்லியான கடையும் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த பாருங்க, இங்கே ஒரு தெருவு போகுது. இங்கே கேஎஃப்சி இருக்குது. கேஎஃப்சியும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு ஏரியாவில் 4 கேஎஃப்சி இருக்கும். இது பார்கெயின் பைஸ். உங்களுக்கு சீப்பாக என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். இந்த மாலுக்கு வருவோம், அது கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். கண்ணாடியில் ஒரே ஃபாகு. திரும்பி பார்த்தா எத்தனை பேர் அவங்களெல்லாம் தாண்டி போகிறதுக்குள்ளே பெரிய பாடாக போச்சு. இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிஸியான தெருவு. முக்கால்வாசி நேரம் பிஸியாக தான் இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதோ இல்லையோ. எதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட் லாக்கர்னு ஷூ எல்லாம் அருமையான ஷூங்கெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கடை. இது வந்து நானே தெரியல, எனக்கு இந்த கடைக்கு நான் போனது இல்லை. பேங்க் இங்கே பாருங்க, 2வது மெக்டானல்ஸ் வந்துருச்சா. இங்கே ஒன்று வந்துருச்சு, இந்த வோடாஃபோனு, ஜேடின்னு, அதுவும் ஒரு ஷூ கடை தான். அப்புறம் நிறைய ஷூ கடைங்க, என்னென்னமோ கடைங்க இருக்கும். இந்த தெருவு போய் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு கடைங்க. நான் இன்னும் ஃபுல்லாக கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு கடைங்க இருக்குது. ஆனால் எங்கே இருக்குதுன்னு தான் எனக்கு தெரியல கடைசி வரைக்கும். இது ஒரு ஃபுட் அசைலம்னு இருக்கும், அதுவும் ஒரு ஷூ கடை தான். இதுக்கு மேலே பேசினா மரியாதை கிடையாது, அதனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கேரல் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கிறிஸ்மஸ் டைம் வேறு, அதனால் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். நான் 2வது வாட்டி இவங்களை பார்க்குறேன், இந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்க்குறேன். திருப்பியும் மறுபடியும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது தான். இத்தினூண்டு தெருவில் இந்த வாட்ச் கடை இருக்குது. இதில் ஒவ்வொரு வாட்சும் 3 லட்சம் ரூபா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருக்கானுங்க இவனுங்க. இது தாங்க ப்ரைமாக இருக்குது. இந்த இடத்துல மலிவான விலையில் எல்லாமே கிடைக்கும். இதுதான் நம்ம ஓல்டு மார்க்கெட் ஸ்கொயர். இது ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பறவைங்க என்னை வந்து வீடியோவே எடுக்க விடல. அதுங்களும் பறந்துக்கிட்டே இருக்குதுங்க. சரி எடுப்போன்னு பார்த்தா வீடியோவில் படவே மாட்டேங்குதுங்க. அதுங்க பாட்டு பறக்குதுங்க. ஆனால் அவ்வளோதான். இது வந்து முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடந்துருந்தது, ஒரு கார்னிவல் மாதிரி நடந்துருந்தது. நான் இப்போ வந்து அது ஒரே நாளில் தூக்கிட்டானுங்க கோவிட்னால. என்ன பண்ணுறது, ஏதோ இதுவாது மிச்சம் வச்சுருக்கானுங்களே, எல்லாம் அதையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு வாட்டர் ஃபவுண்டனு, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்தீங்கன்னா, இங்கே இடத்துக்கு வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இது ஒரு வாட்டர் ஃபவுண்டன். அங்கே ஒரு காக்கா பைபிள் உட்காந்துருக்குது, அதுவும் போயிடுச்சு. சரி, வீடியோ எடுக்கிறது அதுங்களுக்கே பிடிக்கல போல இருக்குது. இந்த சிட்டின்றது இந்த இடத்துல மட்டும் தான் நிறைய கடைங்க இருக்கும். வேறு ஒரு சைடில் போனீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்கும், வேறு என்னமோ ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அதனால் இது வந்து நம்ம கடை இருக்க ஏரியா. இங்கே எக்கச்சக்கமாக கடை இருக்கும், ஆனால் நமக்கே தெரியாது. ஒரு மேஸ் மாதிரி இருக்கும். எவ்வளோ கடை இருக்குது, எத்தனை கடை இல்லை அப்படின்றது தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாள் புதுசாக ஒவ்வொரு கடை கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி ஒரு ஏரியா இது. ஆனால் முக்கால்வாசி கடை இப்போ மூடி தான் இருக்குது கோவிட்னால. என்ன பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்கும். பிஸ்னஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ஆகலை. அதனால் அது வந்து இப்போ இருக்கிற கடையே மூடிடுறாங்க. இது எல்லாம் நடக்கும், நல்லா ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டெபனம்ஸ் அப்படின்றது ஒரு கடை, க்ளோத்ஸ் கடை, 5 கைஸ்னு ஒரு பர்கர் கடை, மாட் பீட்சான்னு என்னென்னமோ நிறைய இடம் இருக்குது. நம்ம சுற்றி பார்த்தோன்னா இங்கே ஒரு நாள் போதும்னு நினைக்கிறேன். இந்த பாதையில் வெறும் கடைங்க தான். அது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நான் ஸ்லோவாக காட்டினேன்னா ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்கு தான். இங்கே பாருங்கள், 3வது மெக்டானல்ஸ் வந்துருச்சா. அந்த மாதிரி எங்கே போனாலும் ஒரு டெஸ்கோ, ஒரு மெக்டானல்ஸ் அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. இது ஒரு ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் சன்லைட் இப்போ சூப்பராக இருக்கிறதுனால ரொம்ப அழகான பில்டிங். ஆனால் என்னான்னு பில்டிங்குன்னு தெரியாது எனக்கு, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அதை கேமராவில் எடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த பாதையில் போனது தான் என்னோடய பெரிய தப்பாக போச்சு. இந்த வீடியோவோட எண்டும் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்பர் கடை. இவங்ககிட்ட நம்ம ஊருக்கு காசுப்படி ஒரு 120 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லா ஹேர் கட் பண்ணி கொடுப்பான். அதுதான் இருக்கிறதே சீப்பிங்க. அதுவும் அந்த மாதிரி இருக்குது ஹேர் கட்டுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம். இதுதான் இன்டூ விக்டோரியா சென்டர். இந்த ஏரியாவில் இருக்க ஒரே ஒரு மால், அதுவும் பெரிய மால் இதுதான். இங்கே செக்யூரிட்டி கார்டுங்கள்லாம் யாரா இவன் உள்ளே போய்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்களோ தெரில, கடைசியில் வெளில அனுப்பிச்சி விட்டானுங்க. இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைமண்ட் மெர்ச்சன்ட்ஸ் தான். அங்கே வாட்ச் எல்லாம் வச்சுருக்கானுங்க. எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பொருளும் கிடைக்கும், சீப்பான பொருளும் கிடைக்கும். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் வாட்சுங்களில் தான் நிறைய, டைமண்ட்ஸு வாட்ச் தான் நிறைய கிடைக்கிதே தவிர ட்ரெஸ்ஸுங்களில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸுங்க இங்கே கிடையாது. ஆனால் ரொம்ப ரீசனபிளான விலையில் இருக்கிற ட்ரெஸ்ஸுங்க தான் இருக்குது. சேலும் இனிமேல்ட்டு தான் வரும்ன்றாங்க. சரி, இந்த கடையை சுற்றி பார்க்கணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எக்கச்சக்கமான கடைங்க இருக்குது.
இந்த ஜான் லூவிஸ்னு ஒரு கடை இருக்குது, அதுவும் எல்லாம் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் மாதிரி எல்லாமே கிடைக்கும். இது வந்து ரொம்ப நல்ல மால். இது ஒரே ஒரு மால் தான். இங்கே எக்கச்சக்கமான கடைங்க இருக்குது. சரி ஏறி போவோமே மேலே அப்படின்னு ஏறி போனேங்க. அப்புறம் வந்து இந்த ஷாட் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஷாட், அதனால இதை எடுப்போமே அப்படின்னு அது வரைக்கும் முக்கால்வாசி முடிச்சுட்டேன் இந்த வீடியோவை. சரி அது சுகமுகமாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பிலேயே போனேன். அங்கே தான் ஆப் எனக்கு வந்து தின்னுச்சு. சரி இங்கேயும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம். ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது, அது எல்லா கடையிலையும் இருக்குது. இந்த 2 பேர் இப்போ பாருங்கள், இப்போ 2 பேர் வருவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேமராவை ஆஃப் பண்ண வச்சுட்டாங்க. வீடியோ முடிச்சுட்டானுங்க, இனிமேல்ட்டு எடுக்க முடியாதுன்ற சோகத்தில் நடந்து வந்தது. ஆனால் கவலைப்படாதீங்க, பார்ட் 2 இருக்க தான் செய்யுது. அவனுங்க என்ன சொல்கிறது, நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருப்போம், அது வரதான் போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராம் பார்த்தீங்கன்னா 2வது தடவை ட்ராம் வந்துடுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு கடை பார்த்தேன். இங்கே ஒரு காஃபி ஷாப்பும் இருக்குது. இந்த தெருவில் ஒரு 2-3 கடை மூடி இருக்குது. இந்த கடையும் மூடி இருக்குது. ஆனால் என்ன கடைன்னு தெரியல, ஒரு பாராக இருக்குமோ, பேரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஃபோட்டோலாம் போட்டு வச்சுருக்கானுங்க. இது ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்கானுங்க. சீப் பியர் ஷாட்ஸ், லைவ் டிஜே மியூசிக். மூடிட்டானுங்க. பாப் மார்லி இருக்கார். சரி அதுதான், இப்போ வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இனிமேல்ட்டு வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்கும். பாய்.